நீங்க யாரை போய் கேட்டீங்களா? உடன்படிக்கை பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி கேட்டீங்களா? நீங்க யாரும் போய் கேட்கல வந்து. ஏன்னா நம்ம யார் அவர்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆதாமின் பாவத்தின் மூலமாக மனுவருக்கு முழுவதுமே பாவத்துல போச்சு. நம்மளும் அந்த இடத்துல ஒரு பாவியா தான் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த புண்ணியத்தினால், கல்வாரி புண்ணியத்தினால் இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அப்ப இந்த உடன்படிக்கை நம்ம போய் கேட்க முடியாது அவர்கிட்ட. ஏன்னா அவரு தான் அந்த உடன்படிக்கை செஞ்சது, கர்த்தர் தான். கர்த்தர் சொல்றாரு, நான் உடன்படிக்கை உன்ட்ட பண்ணியிருக்கிறேன். நான் எதின் அடிப்படையில் உன்ட்ட நடந்து கொள்ள போறேன்னா இந்த சட்டத்தின் படி. அவருக்கு ஒரு சட்டம் இருக்கு, உடன்படிக்கை. அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, உன்னையே நான் இனிமேல் உன் வாழ்க்கையில உள்ள வருவதற்கு உடன்படிக்கை தான். உன் வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே நான் ஒரு பேஸ் வச்சிருக்கிறேன். என்ன பேஸ்? உடன்படிக்கை பேஸ். அது நிமித்தமா உன்னைய நான் ஆசீர்வதிக்க போறேன். நீங்க உன்னை பாதுகாக்கிறல்ல, உன்னை பராமரிக்கிறல்ல, உன்னை போஷிக்கிறல்ல, எல்லாம் எதில் அடிப்படையில? எனக்கு ஒரு சட்டம் இருக்குது, உடன்படிக்கை. நீங்க மறக்கலாம், அவன் தேவன் ஒரு நாளும் தான் ஏற்படுத்தின உடன்படிக்கை கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போவது இல்லை.